என்ன சார் உள்ள ஏசி வேலை செய்யலையா? இப்படி வேர்த்து வரீங்க ப்ரோ. அந்த ஆளு கேட்கிற கேள்வியில மூளையே வேலை செய்யல ப்ரோ. இதுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணிருக்கலாம். மிஸ் செம்பா, மிஸ் செம்பா. செம்பா இல்ல வெண்பா. ஐம் சாரி, வாங்க. சார் சார் நான் வெண்பா. உள்ள வரலாமா? சார் நீங்க என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டீங்க. So, shall I take my seat? இவனையா வம்பிழுத்தோம். கனவெல்லாம் கோவிந்தா, வேலை போச்சு. டெரரா முறைக்கிறானே. நானாவது இன்டர்வியூன்னு சொல்லிட்டு வந்தேன், நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. என்ன நடிக்கிறியா? ஃபைல். I'm Kavin, Chairman of Kavin Industries, Development and Research Center. You? Sir, Venba sir. All right. Personal secretary na enna? Describe. பாஸோட பலகீனம், கம்பெனியோட பலம், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் சார். ஈவருக்கும் இல்லாத ஆசிரியரா, யோசனை சொல்றதுல அமைச்சரா, தப்பு பண்ணா கண்டிக்கிற நண்பனா, சோர்ந்து போனா அரவணைச்சு போற தாயா இருக்கணும் சார். ஆக மொத்தம் பாஸோட நிழலா இருக்கணும் சார். சாரி சார், எனக்கு எப்படியும் நீங்க வேலை தர மாட்டீங்க. என்னை பார்க்க பிடிக்காம அந்த பக்கம் வேற திரும்பிட்டீங்க. ஏன்னா நான் தான் வெளியே போய் சொல்லிட்டேன்னு. ஆனா ஒண்ணு சார், எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா என் சித்தியோட கனவை நிறைவேற்றலான்னு இருந்தேன் சார். அதான் சார் அப்படி சொல்லிட்டேன் சார். நீங்க தான் சேர்மன் சத்தியமா எனக்கு தெரியாது சார். என்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்தீங்கன்னு நினைச்சேன் சார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சோ நான் கிளம்புறேன் சார். கிளம்புறேன்னா பாஸ் சொல்லாம கிளம்புறதுதான் பிஏ கழகா? புரியல சார். உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் உன் மெயிலுக்கு வரும். பட் இப்போல இருந்து, இந்த செகண்ட்ல இருந்து நீதான் என் பிஏ. Sir, I'm so happy, sir. Thank you, sir. Thank you so much. என்ன எப்பவும் பேந்த இப்படிதான் அந்த மாதிரி முடிச்சிட்டு இருப்பியா? போட்டு கேஸ் வாய் திறந்து சிரிய. அதெல்லாம் இருக்கட்டும், வெளியில ஜொல்லுன்னு ஏதோ சொன்னீங்க, அது எனக்கு கரெக்டா புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கரெக்டா சொல்றியா? சொல்லு. உண்மை சொல்லவா பொய் சொல்லவா சார்? உண்மையை சொல்லு. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வாய் நீளும், அது உங்களுக்கும் தெரியும். அதான் சொல்றதுக்கு பயமா இருக்கு. எப்ப நான் சேர்மனா இந்த கம்பெனிக்கு இல்லையோ அப்ப நீ பிஏவா இருக்க மாட்டேன். போதுமா? சொல்லு. அது
லிஃப்ட் ஓபன் ஆன உடனே என்ன ஆன வாய் பொளந்து பாத்தீங்கல்ல, அதான் சொல்லு. அதுக்கு பேரு தான் சொல்லு. சாரி சார். இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ. சார் ஃபைல். வெண்பா, சொல்லுங்க நண்பா. சாரி சார், கொஞ்சம் பரவாயில்ல. நான் உங்ககிட்ட ஊத்துன ஜொல்லுக்காக இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கல. பிஏனா என்னன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண பாரு. அதுக்காக தான் உன்னை பிஏவை அப்பாயிண்ட் பண்ணேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். என்னாச்சு? ஒன்னும் இல்ல அன்பு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த பொம்பளைங்க மட்டும் என் கண்ணில் பட்டாங்க, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். சரி, அதை விடு. நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். அவங்கள பத்தி எதுக்கு பேசணும்? சரி சொல்லு, ஆண்டிக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? உன் தங்கச்சி அப்பாவுக்குலாம் என்ன ஸ்வீட் பிடிக்கும்? நந்தினி, நீ சொன்னா கேட்க போறதில்ல. அவங்களே ஸ்வீட்டு போன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீ வேற தனியா வாங்கணுமா? ஓ, உங்க அப்பா அம்மா எங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, நாங்க அதை சாப்பிடணுமா? ஒரு ஃபார்மாலிட்டிஸும் வேணாம். அப்பா திட்டு வரேன். வா உள்ள போலாம். ஏய், நீ போயிட்டு வா, நான் இங்க ஃபோன் பேசிட்டு இருக்கேன். போ. அக்கா, இது 1 கிலோ எவ்வளோ? 460 மேம். ஓகே, 1 கிலோ பேக் பண்ணுங்க. ஓகே மேம். ஒரு கிலோ லட்டு. ஓகே. இந்த ஃப்ரூட் செக்ஷன் எங்க இருக்கு? அந்த சைடு மேம். ஏய், ஷூ. நீயா? ஏன், நானா இருந்தா என்ன பண்ண போறேன்? உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? எங்க பார்த்தாலும் என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க. இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு கண்ணே தெரியாதா? ஏன், உனக்கு என்ன கண்ணு பின்னாடியா இருக்கு? ரொம்ப பேசுற. என்ன, இங்கேயும் தண்ணி போட்டுட்டு வந்துட்டியா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க. அன்னைக்குதான் பார்த்தேனே, நீ தண்ணி பார்ட்டி தானே? ஏய், வாய மூடு. பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. என் ஃபேமிலிக்குன்னு இவ்வளவு ஆசையா வாங்கினேன், உன்னால அத்தனை ஸ்வீட்டும் போச்சு. நான் வேணா கீழே விழுந்ததுல பொறுக்கி தரேன். உன் ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடு. உன்னா ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? ஏய், என்ன பண்ற நீ? ஏய், idiot. நில்லடி. ஏய், நில்லடி. ஏய், என்னாச்சு நந்தினி? யார் அது? இப்போ கேளு யாருன்னு. எப்ப பார்த்தாலும் போன்லயே இருப்பியா? நான் ஒருத்தி கத்திக்கிட்டே வரேன்ல.
இப்ப போய் கேக்குறான் பாரு எருமை எருமை. அன்னைக்கு என் கூட சண்டை போட்டவதான் இப்போ இங்கேயும் என் கூட சண்டை போட்டு போறா. அப்படியா? எங்க எங்க அவ? டேய் டேய் டேய், அவ அப்பவே போயிட்டா. போனதுக்கு அப்புறம் சும்மா சவுண்ட் குடுக்குற? அஹ், அஹ், சரி, அதெல்லாம் விடு. என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு? உன்னை பார்த்தா ஏன் கேக்குற? எப்படி இருக்கு? அஹ், புரியல. ஏன் நந்தினி? டேய், என்ன என்ன பார்த்தா குடிகாரி மாதிரி இருக்கா? அஹ், தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கேனா? யார் சொன்னா? சொல்லிட்டு போறா. அவ சொல்லிட்டு போறா. 4 பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறா. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சொல்றா, என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, இங்க பாரு. அடுத்த வாட்டி அவ வரட்டும், அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏறு வண்டியில வா. வேணாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சித்தி எங்க இருக்கீங்க? அப்பா நான் இங்க இருக்கேன். சித்தி என்பா இங்க இருக்கேன். காக்கையின் அப்பா, காய்ச்சலிலும் சித்தி. கவிழ்ந்து என்ன ஓடும் வெண்பா? நதியின் இரைச்சலிலும் என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் ஓகே ஆயிடுச்சு சித்தி. என்ன எல்லாம் ஓகே? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? ஏய் முதல்ல என்னன்னு நீங்க வாயை திறங்க, சித்தி. அப்பா இரு. தினமும் அல்வா தான் கொடுப்பேன், இன்னைக்கு என்ன புதுசா லட்டு கொடுக்குறேன்? என்ன நக்கலா இருக்கு உங்களுக்கு? ஐயோ என்னன்னு சொல்லு. என்ன? சித்தி எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு சித்தி. கவின் கன்சல்டன்ட் கம்பெனில மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். அம்பு. வெண்பா, ஆ, என்னம்மா சொல்ற? அல்வா தரேன் நான் சொல்றீங்க. உங்களுக்கு இனிமே சம்பளத்துல இருந்து 1 பைசா கூட கிடையாது. கங்க்ராட்ஸ். வெண்பா, தேங்க்யூ அண்ணா. Thank you. வா. Congratulations. வெரி குட். சொல்லி அடிச்சிருக்க கில்லி மாதிரி. தேங்க்யூ அண்ணா. வீடு வீடுன்னு கனவா இருந்த, இனிமே உனக்கு வெண்பா இருக்கா, உன் பொண்ணு இருக்கா. நான் வாங்குற சம்பளம் முழுக்க உன் வீட்டுக்கு தான். பாத்துக்கிட்டே இரு சித்தி. அந்த இடத்த வாங்கி உன் கையில குடுக்கல, நான் வெண்பா இல்ல. உன் வீட்டு கனவை நான் நிறைவேற்றுறேன். இதென்ன உன் வீடு என் வீடுன்னு? நம்ம வீடு. டேய் பெரியவனே, அப்பா நீ ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லுவிய, இன்னைக்கு அங்க போறோம்டா. என்னுடைய மகளுடைய முதல் சம்பாத்தியத்துல முதல் போனி அது. கண்டிப்பா. உன்னை விட சின்னவடா அவ. நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்ப இவ 1 ரூபாய் கூட பஞ்சு மிட்டாய் வாங்கணும்னு அழுதுகிட்டே கேட்டவ. அவ இப்ப சம்பாதிக்க போறா, வீட்டை கட்ட போறேன்னு சொல்றா. ஆனா நீ என்னடான்னா போனா வெளிநாடு, இல்லன்னா வீட்டு தின்னன்னு சொல்ற. வெச்சா குடுமி, சரைச்சா அம்மா, மொட்டை. எந்த நேரத்துல எதை போய்? இல்லடா டேய், கொஞ்சம் யோசிடா. கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெத்தாச்சு, இனியே இப்படி உட்கார்ந்து இருந்தா மரியாதை இல்லடா. வீட்லயே உட்கார்ந்து இருக்காத, வெளியே எங்கேயாவது போயிட்டு வா. அம்மா, பாபா, அவங்க சொன்னது வேணா ஹாஷா இருக்கலாம், ஆனா அது உண்மைதானே. இனிமேலும் ஃபாரின் நினைப்பாவே இருக்காம இங்கேயே இந்தியாலே ஏதோ பண்ணி சூஸ்கோ பாபா. அம்மா, உனக்கு எப்ப எதை பேசுறதுன்னே தெரியாது. உள்ளத சொன்னா என்னையே திருப்பி கேளு. குத்துக்காலு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ்வளவு ரோஷன் போய் வேலை தேட வேண்டியதானே. கலை. என்னடா கலை? கலை. இங்க பாரு. கலை, கதவு தர. ஏய், கதவு தர. கலை, கதவு தர. நான் சொல்றது கேளு. ஏய், கதவு தர. கதவு தரங்க. கதவு தர. தெரியாம சொல்லிட்டாங்க. பாவா. ஏய், பாட்டி பத்தி உனக்கு தெரியும் இல்ல? அவங்க சொல்றதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? பாபா விட்டுருங்க பாபா. என்ன? இதோ பாருங்க சித்தி, நல்லா பாருங்க. நான் ஒண்ணு இங்க வெட்டியா திணையை தச்சுட்டு உட்காரல. இங்க பாருங்க, எத்தனை வேலைக்கு அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பியிருக்கேன் பாருங்க. நீங்களே பாருங்க. நான் என்ன சித்தி பண்றது? பணம் இல்லாத வீட்டுல பிறந்தது ஏன் குத்தமா? இங்க பாருங்க, இந்த கம்பெனில வேலை பார்த்தா எனக்கு லட்சத்துல சம்பளம் கிடைக்கும். இதோ இந்த கம்பெனில வேலைக்கு போனா அதை விட சம்பளம் ஜாஸ்தி எனக்கு காரம் கொடுப்பாங்க. என்ன பண்றது? செக்யூரிட்டி அது இதுன்னு 1008 பஞ்சாயத்து.
எங்க போனாலும் கடைசியில பணம் அங்க வந்து நிக்குது. 3 லட்சம் கொடு 5 லட்சம் கொடுன்னு செக்யூரிட்டி கேக்குறாங்க. பேங்க்ல அமௌண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றது? என் படிப்புக்கெல்லாம் இங்க வேலை பார்த்தா வெறும் 10,000 20,000 வேலை கிடைக்கும். இதோ வெளிநாட்டுக்கு போனா பெரிய சம்பளம் கிடைக்கும். ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தா போதும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ఇది ఎదుమే తెలియమ ఏదేదో పేసిட்டு இருக்காங்க. పనిపాటు లేకుండా ఇంట్లో కూర్చుంటే ఏమో ఒకటి நம்மள గురించి మాట్లాడతారు. சரி அவங்க பேச்ச விட வயசானவங்க ஏதோ வருத்தத்துல பேசுவாங்க. நீ ஏன் அதை பெருசுபடுத்துற? இல்ல சித்தி, எல்லாரும் முன்னாடியும் அவங்க எல்லாரும் முன்னாடினா வேற யார் இருக்காங்க? நாம தானே இருக்கோம். இந்த பாரு, கடைசியா சொன்னேன் அந்த வேலைக்கு எவ்வளவு ஆகுமா? சித்தி, அது இங்க இருந்து அனுப்புறவங்க ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. மீதி 3 லட்சம் ரூபாய் வேணும். என் கூட படிச்சாங்கல்ல இந்த ஈஸ்வரன் காளிச்சாமி, அவங்க எல்லாம் போயிட்டாங்க சித்தி. இந்த 3 லட்சம் ரூபாய் இருந்தா நானும் போயிருப்பேன். எங்க எனக்கு ஒன்னும் இங்க வேலை வெட்டிக்க போகாம தண்டசோர் சாப்பிடணும்னு எந்த எண்ணமும் இல்ல. என்னடா இது, சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு? எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இந்த பாரு, இங்க பாரு. நீ ஏன் புள்ள, என் மூத்த புள்ள. உன்னை இந்த உலகத்துல யார்கிட்டயும் தோக்க விட மாட்டேன். உனக்கு நான் இருக்கேன்டா, சித்தி இருக்கேன். அப்புறம் எதுக்கு கண்ணை கசுக்கிற? இப்ப என்ன 3 லட்சம் தானே? ஓன் சித்தி நான் தரேன், நீ வெளிநாட்டுக்கு போற, போதுமா? ஏன் தலைய அடமானம் வச்சாவது உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். போதும் சித்தி, எங்களுக்காக நீங்க எவ்வளவுதான் தாங்குவீங்க? போதும். நீங்க எல்லாரும் தாண்டா எனக்கு சொத்து. பூர்ணமேகம், வாங்க வாங்க. இன்னும் வாங்குறதுக்கு என்ன இருக்கு? உசுறுதான் இருக்கு. நந்தினிய பொண்ணு பார்க்க வர்றாங்க. சரிதான். அப்ப என் காசு 50 தந்துடுறேன். தந்துறேன் எத்தனை நாள் எழுப்ப? வட்டி காசு வந்து 2 மாசம் ஆச்சு. ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ 2 மாசம் வட்டியே தரவானாயா? எனக்கு அசல கொடுத்தா போதும். இங்க பாருமா, இது ஒத்து வராது. என்கிட்ட வாங்கின காசை எடுத்து வை, நான் போறேன். அண்ணே, எங்க நிலைமை தெரிஞ்சுமா இப்படி கேக்குறீங்க? 2 மாசம் தானே வட்டி தரல. நாளைக்கு அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அசல அடுத்த மாசம் வாங்கிக்கோங்க. முடியவே முடியாதுயா. இந்த 1ஆம் தேதி என் அசல் என் கைக்கு வரணும். அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அண்ணே அண்ணே. அண்ணே 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 அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணே, என்னென்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? என் காசு எனக்கு வேணுமா? அண்ணே, கத்தாதீங்க அண்ணே. பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு. பாவம், ஒரு பொண்ணு வாசல்ல கலங்கி நிக்குது. கடன் அடைக்கிறேன்னு வைராகியமா நிக்குதேன்னு எதையும் எழுதி வாங்காம 5 லட்சத்தை தூக்கி கொடுத்தேன். தாய போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ உங்க அப்பனையே மிஞ்சிட்டமா? அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் என்னமா சொல்றது? அப்பன் குடிகார, தாய் இல்லாத பிள்ளையாச்சே. சரி, நம்ம பொண்ணுக்கு செய்யற மாதிரி நினைச்சு செஞ்சேன். ஆனா நீ குடிச்சுட்டு ரோட்ல திரியிறியே. அண்ணே, கடன் கொடுத்துட்டோன்னு கண்டபடி வாங்கி வந்ததெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு உங்க பணம் தானே வேணும், அத வாங்கிக்கோங்க. என் தலையை அடமான வச்சாவது நான் கொடுத்து அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க. உன் பேச்செல்லாம் நல்லதாமா இருக்கு. உண்மையை தெரிஞ்சதுனால சத்தம் போடுறியோ? இப்ப பாரு. பாருமா, நீ சொன்ன மாதிரி வாங்கின காசை கொடுத்து அனுப்புமா. அண்ணே, இப்படி கடை திறந்ததும் ஒரு இளம் பெண் காத்திருந்து சரக்கு வாங்கினால் இந்தியா எப்படி வல்லரசு நாடாகும்? இதுதான் இன்றைய பெண்களின் முன்னேற்றமா? இவள்தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணா?
நண்பர்களே, நீங்களே பதில் சொல்லுங்கள். வாங்கப்பா வாங்க. வாங்க வாங்க பத்திரம் வாங்க 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 வணக்கங்க வாங்க 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 கோமு, இன்னைக்கு இங்க ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். நடக்குமா? ஏற்கனவே 12 வரைக்கும் சந்திராஷ்டமம், 12 தட்டு மாத்துங்கிற, எங்கிருந்து நடக்கும்? ஓ வாங்க 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 மாப்ள உட்கார். சொந்த வீடா இல்ல வாடகையா? நம்மள மாதிரிதான் வாடகை வீடு. நல்ல கேளு. வீடு மட்டும்தான் வாடகையா இல்ல இந்த சோஃபா சுத்தி இருக்க எல்லா பொருளும் வாடகை தானா? லட்சுமி, வந்த உடனே பொண்ணை பார்க்க துடிப்பேன்னு பார்த்தா வீடு சோபா எல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, என்னங்க? இவன் என் மூத்த பையன், பேரு பிரவீன். வாங்க தம்பி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இந்தா, குடி. காஃபி எடுத்துக்கோங்க. இது என்னடா இது? பொதுவா பொண்ணு பார்க்க போனா பொண்ணு கொண்டாந்து காப்பிய குடுக்கும். இங்க என்னடா பொண்ணோட அண்ணன் குடுக்குறான். ஏப்பா பொண்ணு எங்க? யோ, அன்புக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா அவனே செவனேன்னு உட்கார்ந்து இருக்கான். ஆமா. அப்புறம் நீ என்ன பொண்ணு பண்ணுன்னு ஒரே குத்து குடுறா காப்பிய. இல்லைங்க, பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. அதுக்கு என்ன, பொண்ணு பார்க்காமையா போயிட போறோம்? அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதுல பேசிடலாம்ல. லட்சுமி, வந்திருக்கோம். பொண்ணை பார்த்தா நிச்சயத்தை முடிச்சிட்டு போக வேண்டியதானே? என்ன வேணா மருமகளை கூப்பிடுவாங்கன்னா மாமா கதை பேசிட்டு இருக்காரு. சித்தி, ம்? அத்தை கதைக்கு மறுகதை போட வேண்டாமா? ம். இரு சித்தி, நான் நைஸா போய் பார்த்துட்டு வரேன். ம்? சரி, பாத்து பாத்து போ. ஆ, ஆ. ஆமா பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? உன் வாயில மண்ணு போடுவாங்க. இல்ல என்ன போடுவீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். மாப்பிள, என் தங்கச்சிக்கு நான் எத்தனை பவுன் போட்டேன்? என்னத்த போட்டீங்க? 1 பவுன் செயின், ஒரு தொத்து மோதிரம். அடங்க மாட்டாரு. ஓ, முகர கட்டிக்கு இது ஜாஸ்தி. சும்மா இரு. கேயா, நான் உங்களை குத்தலான்னு பார்த்தா அன்னைக்கு என்ன குத்துது, நீ வேற எடுத்து கொடுக்கலையா? உன்னால முடிஞ்சா ஏதாவது 7.5 இழு, இல்லனா வாய் விட்டு சும்மா இரு. ஏய், வேஷ்டில கொட்டிக்கு போறடா, சும்மா இருடா. இத பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பாத்தீங்களா? பொண்ணு என்ன ராசி, பையன் என்ன ராசி, என்ன லக்னம், 2 பேருக்கு ஒத்து வருமா? இது எல்லாத்தையும் விட சொத்து பத்து எல்லாத்தையும் முக்கியமா பார்க்கணும். இது இல்லைன்னா விவகாரமே எப்படி? என்னம்மா இப்படி கேட்டீங்க? மன பொருத்தம் இருந்தா 10 பொருத்தம் இருந்தா என்ன, அத்தனை பொருத்தமும் அம்சமா அமைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா ஒரு பையன் கூட உள்ளுக்குள்ள நிம்மதியாவே இல்ல. இதுதான் உண்மை. புரியுதா?